ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸோட டார்கெட் 11 அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டார்கெட் 11 அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார் ஸ்ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா ஸ்குவாட் அப்படின்னு பேசும்போது நம்ம ஸ்டார் ஸ்ட்ரெண்ட் எந்த பிளேயர்ஸ் ஆனாலும் எடுத்து வச்சு பேசலாம். பட் ஒரு டார்கெட்டட் 11 அப்படின்னா அந்த 11 கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு 11ஆக தான் இருக்கணும். அதே நேரம் இது மும்பை இந்தியன்ஸோட 11 ஒரு சாம்பியன்ஸோட 11 எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ரோஹித் சர்மாவோட பார்ட்னர் ஆகிறதுக்கு குவின் டிகாக். ஸோ இந்த இடத்துல நான் குவின் டிகாக்கை பிக் பண்ணதுக்கான ரீசன் அவர் ஆல்ரெடி ஒரு ஓவர்சீஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ரோஹித் அண்ட் குவின் டிகாக் அப்படிங்கிற காம்பினேஷன் நல்ல ஒரு எஃபெக்டிவாக போயிட்டு இருந்ததுனால நான் பிக் பண்ணேன். இல்லை எனக்கு குவின் டிகாக் வேணாம், ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயமா இருக்குது, நான் வேறு ஏதாவது ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ரியான் ரிக்கல்டன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் இருக்கிறாரு, செம மாசான ஒரு ஃபார்மில் இருக்கார், அவர் எடுக்கலாம். ஸோ மிடில் ஆர்டர் அப்படிங்கும்போது மிடில் ஆர்டர் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஒரு பிளேயர் தான் சூரியகுமார் யாதவ். இப்போ இந்தியன் டீமோட T20 சைடோட கேப்டன் அப்படிங்கிற ரோலையும் அவர் எடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக சூரியகுமார் யாதவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத எஸ்பெஷலி இந்த ஒரு ஐபிஎல்ல நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்க்குறோம். ஏன்னா தலைவனை பொறுத்த வரைக்கும் மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷனில் இருந்த இன்னொரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே அவர் 1.5 கோடிக்கு வாங்கி இப்போ 8 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பவுலிங் அப்படிங்கிறது இப்போ அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அதனாலேயே அந்த இடத்துல அவர் ரீட்டைன் பண்ணதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஏன்னா பவுலிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட் டைமர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் உள்ளே இருக்கிறது எப்போவுமே ஒரு டீமுக்கு எஃபெக்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல திலக் வர்மா கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேயராக இருப்பார் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்க 2 பேரும் இந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலில் இருக்கும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபினிஷிங் அப்படிங்கிறதுல ஹர்திக் பாண்டியா மாதிரியான பிளேயர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஹர்திக் பாண்டியா அண்ட் பொலார்ட் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸோட ஆஸ்தான ஃபினிஷிங் ஒரு ப்ரைம் ஃபினிஷிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் பொலார்டை சித்தப்பனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிம் டேவிட்டை உள்ளே கொண்டு வச்சு ரீப்ளேஸ் பண்ணாங்க. மொத்தமாக ஃபினிஷிங் அப்படிங்கிற முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துல நமக்கு மேட்சஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு பிளேயர் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதையும் நம்ம தேடி ஆகணும். ஸோ என்னோட ஒப்பீனியனில் நான் மேட்சஸை ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸோட டார்கெட்டட் 11க்கு கொண்டு வந்திருக்கிறது கிளென் மேக்ஸ்வெல். ஸோ ஆல்ரெடி இதை நான் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அப்டேட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை கொடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல சொல்லிடுறேன், மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி மேக்ஸ்வெலுக்கு குறி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல வைரலாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது. ஸோ மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் குறி வச்சிருந்தாலும் ஆர்சிபி கிட்ட ஆர்டிஎம் கார்டு இருக்குது. பட் ஆனால் மேக்ஸ்வெலுக்கு ஆர்சிபி ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான். காரணம் ஆர்சிபி எல்லாம் மேக்ஸ்வெல் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அடுத்தது மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். ஸோ அவர் நல்ல ஒரு தரமான ஃபினிஷர். ஏன்னா இந்த இடத்துல மேலே டாப் ஆஃப் த ஆர்டரில் எப்போ வேணாலும் ஹர்திக் பாண்டியா போய் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 நல்ல ஆல்ரவுண்டர்ஸை நம்ம வச்சிருக்கும் போது நம்ம ஓவர்ஸும் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ மேட்சஸும் அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ அது கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த இடத்துல நான் பார்க்குறேன். ஸோ அடுத்தது பவுலிங் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது பிரைமரி பவுலராக பும்ரா மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு ஆஸ்தான பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத லீட் பண்ணி நீட்டான ஒரு பவுலராக உள்ளே இருக்கிறாரு. ஸோ அவரை ரீட்டைனும் பண்ணியிருக்கிறாங்க. இவரை சுற்றி தான் மும்பை இந்தியன்ஸோட டோட்டல் பவுலிங் செட்டப்புமே இருக்கும். ஸோ டோட்டல் பவுலிங் செட்டப் அப்படிங்கும்போது அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமையில் வைக்கணும். ஸோ அது ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ அது ஃபஸ்ட் விஷயம். ஸோ அவரோட பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டோட காம்பினேஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு அந்த காம்பினேஷனே வந்தாலே போதும். நான் அதை விட பெரிய லெவலில் ஒரு காம்பினேஷன் எடுத்துகிட்டு வர மாதிரின்னு சொல்லி ஆர்ச்சருக்கு போய் அந்த இடத்துல நமக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஆனால் கால்குலேஷனே பண்ணாமல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த இடத்துல மறுபடியும் ஆப்ஷனுக்குள்ளே நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் வந்திருக்கிறதுனால அவர் எடுக்கலாம். ஸோ ரபாடா இனிமேல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பிக்காக இருப்பார். ஸோ ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரபாடாவோட இடத்துல, அதாவது எனக்கு பேஸ் அட்டாக் போதும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரபாடாவோட இடத்துல இன்னொரு ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் போய் ஆகணும். ஏன்னா லோன் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை வச்சுட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது.
மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ வந்து எல்லாம் ரபாடாவை சொல்லும்போது நான் இந்த இடத்துல ராகுல் சகரை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ராகுல் சகர் வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிற ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஸோ ராகுல் சகரோட கை கோர்க்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஹல். ஸோ சஹரும் சேர்ந்து அந்த ஒரு ஸ்பின் அட்டாக்கை பார்த்துக்கிட்டாங்கன்னா பேஸ் அட்டாக் வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட் அண்ட் நம்மளுடைய பும்ராவோட கைகளில் இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸோட டார்கெட்டட் 11 அப்படிங்கிறது செம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க டீசன்ட் பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்கிறாங்க. ஸோ பெரிய லெவலில் வந்துட்டு இங்கே வந்து ஆல் அவுட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் ஒரு 2-3 பிளேயர்ஸுக்கு இருக்குது. தட்டி தூக்குனாங்கன்னா நல்ல ஒரு டீமாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.